ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவிஸ் மெனு கார்ட். இன்னைக்கு ஈஸ்ட் அவன் இது எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக கோதுமை பீஸா வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உடனே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் இது வீட்டில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட கடையில் வாங்குகிற சாஸ் இருக்குன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ரெடி பண்ணி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் நல்லா பழுத்த தக்காளி பழம் ஒரு 3 பழம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தோல் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதில் இருக்கிற தோலையும் சென்டரில் ஒயிட் கலரில் இருக்கும்ல அதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா அதை நம்ம சேர்த்து அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தோலையும் சென்டர் போர்ஷனையும் மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட 3 துளசி இலை, நம்ம சாதாரணமாக வீட்டில் இருக்கிற துளசி இலை ஆட் பண்ணிக்கோங்க. பேசில் இல்லை, அதனால நான் துளசி இலை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இதை நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப மையாக அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. அடுத்து கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 2 பூண்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தில் கொஞ்சமாக கட் பண்ணி இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டு இதில் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு இந்த சாஸ் வதங்கணும். இப்போ இதில் தேவைக்கேற்ற மாதிரி உப்பும் 1/2 டீஸ்பூன் மட்டும் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தக்காளியில் புளிப்பு இருக்கும், அதை பேலன்ஸ் பண்ணதுக்கு தான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். அவ்வளோதான். இதில் நீங்கள் பேசில் எல்லாம் ஒரிகனோ எதுவும் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு துளசி இலை கொஞ்சமாக, அப்புறம் கொத்தமல்லி இலை கொஞ்சமாக, வெங்காயத்தாள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மட்டும் வினிகர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பிஸ்ஸா சாஸ் வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பிஸ்ஸா பேஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் கோதுமை மாவு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 3/4 டீஸ்பூன் சுகர், அப்புறம் இந்த பிஸ்ஸா பேஸ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. ஏன்னா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும், அதுக்காக தான். இப்போது ஒரு 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தயிர் ஆட் பண்ணாதான் இந்த பேஸில் ஒரு நல்ல புளிப்பு இருக்கும், அதுக்காக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக ஆட் பண்ண வேணாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஈஸ்ட் ஆட் பண்ணல, அதனால இந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நம்ம தயிர் கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது ஒட்டாமல் நல்லா இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி இழுத்து பிசைஞ்சிக்கோங்க. அப்படின்னா தான் டோ நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம ஊற வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் மாவு ரெடி பண்ணிவிட்டு உடனே பீஸா ரெடி பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இது காஞ்சிராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் 2 பீஸா செய்ய போகிறேன், அதனால் பாதியாக கட் பண்ணிவிட்டு ஒரு போர்ஷன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம சப்பாத்தி உருட்டுவோம்ல அந்த கட்டை, இல்லைனா ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணிவிட்டு இதை கையாலேயே இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா மாவு நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கிறதுனால கையால் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணாலே ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நம்ம சப்பாத்தி எல்லாம் தேய்க்கிற மாதிரி அந்த மாதிரி கூட நீங்கள் இதை உருட்டிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ் இருக்கணும். இப்போ அவ்வளோதான், பேஸ் ரெடி பண்ணியாச்சு. ஒரு பீஸா ட்ரேயில் இல்லைன்னா நம்ம சாதாரணமாக வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல அந்த பிளேட்டில் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கோதுமை மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஏதாவது இந்த மாதிரி கொஞ்சமாக தூவிக்கோங்க. ஏன்னா பீஸா பேஸ் அதில் ஒட்டாமல் இருக்கும், அதே நேரத்தில் நல்லா பேக் ஆகி வரும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால தான் எட்ஜஸில் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பீஸா சாஸ் நல்லா உள்ளவே செட்டில் ஆகும், அதுக்காக தான். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு அங்கங்கே இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிஸ்ஸா சாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை இதுக்கு மேலே ஈவனாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அப்ளை பண்ணிக்கோங்க.
இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கிற அந்த சாஸ் வந்து 2 7 இன்ச் பீஸாவுக்கு கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா சாஸ் இருந்துச்சுன்னா அதை ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 வீக்குக்கு கெட்டு போகாமல் இருக்கும். மேலே கொஞ்சமாக மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கேப்சிகம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஜலபினோ இல்லைனா வந்து பிளாக் ஆலிவ்ஸ், க்ரீன் ஆலிவ்ஸ் இந்த மாதிரி எது இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மஷ்ரூம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சீஸ் நிறையா ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். எட்ஜஸில் இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பேக் பண்ணும்போது இது நல்லா கிறிஸ்பி ஆகும். அதுக்காக கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து கடாயை நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறேன். உங்ககிட்ட ஸ்டாண்ட் இல்லைன்னா ஒரு சின்ன பவுலை கூட நீங்கள் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடாகட்டும். ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் பிஸா ட்ரே உள்ளே வச்சிங்கன்னா தான் அது நல்லா ஈவனாக பேக் ஆகும். அதுக்காக தான் கொஞ்சம் சூடாகணும். இப்போ இது நல்லா சூடாகிருக்கும். இப்போது இந்த பிஸா ட்ரேவை அப்படியே உள்ளே வச்சுருங்க. இது ஒரு 20 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க. அவ்வளோதான், நல்லா சீஸியான பீஸா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன டாப்பிங்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஒரிகனோ, பேசில் இந்த மாதிரி இட்டாலியன் ஹெர்ப்ஸு எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா சில்லி ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலையே பிஸா ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.